எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் உங்களுடைய சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு நல்ல பங்கு, இது ஒரு பாக்கியம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சலுகையை எங்களுக்கு செய்தீர் அப்பா, கூடி வர செய்தீர் அப்பா. இது நாளில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற கத்த கிருபை தருவீராக. பாடுகிற பாடல்கள், சங்கீதம், செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஐயா. எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஆவியின் சிந்தையோடு காணப்பட கிருபை தாரும். ஆவியானவர் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற காரியத்தை அவ்வப்பொழுது நாங்கள் கிரகித்துக்கொள்ள, பெற்றுக்கொள்ள, உரிந்து கொள்ள கிருபை தாரும். பலவானை முந்தி கட்டி போடுகிறோம், விடுதலை ஜெயத்தை எடுத்துக் கொடுக்கிறோம். துதிக்கான மகமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திர. யாவர் எழும்பில் நின்று இந்த காலவெளியில் சங்கீதம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 147 சபையின் முறைமையின்படி மாறி மாறி வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்பார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. மஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனி தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்களாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அவர் எந்த ஜாதிக்கு இப்படி செய்யறதுன்னு சொல்லி ஜாதி இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். எந்த ஜனத்துக்கு இப்படி செய்யலை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீரா வாஞ்சை என்னில் உண்டாகுகின்றது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. We praise you Lord. Hallelujah. இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீரா வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. ஆட்கொண்டவர் தேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் சொல்லும் சேர்த்தவும் ஆசையுள்ளோனாய் செய்யவும் தேவ ஒத்தாசை நம்புவேன், ஆவியின் பேரில் சாருவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத
ஆத்தும நன்மை நாடுவேன், நீதியின் பாதை செல்லுவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்தமா செங்கோன்மையும் விண்ணிலே தோன்றும் வண்ணமாய் மண்ணிலுண்டாகும் மேன்மையாய் ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேசம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய நேசம். ஆமென். அப்படின்னு அர்த்தம் என்னங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு நேசம் எப்படி வரணும்னா, நம்மள என்ன பண்ணிடணும்? ஃப்ரீயா விட்டுறணும். ஃப்ரீயா விட்டுறணும். இல்லப்பா, இது ஃப்ரீயா விடுற நேசம் இல்ல, இது ஆட்கொள்ளக்கூடிய நேசம். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. Thank you, Jesus. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று ஆமென், ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு. ஆமென், ஹல்லேலூயா. Thank you, Jesus. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே, உந்தன் நாமம் அதிசயம். Amen. Hallelujah. Yes, Lord. Amen. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உடன்படிக்கை பெட்டியை எடுத்து அவர் தாகோனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். நீங்கள் நானும் செய்ய மாட்டோம், அவங்க செஞ்சாங்க. நீங்களும் நானும் கேட்டால் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அவங்க விக்கிரகத்தை கொண்டு வந்து, ஐயோ அவங்க விக்கிரகத்தை பிடிச்சிட்டு வந்தோம், கொண்டு வந்து ஆலயத்தில் வைப்போமா, வைக்க மாட்டோம். அவங்க உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சாங்க, எங்கே கொண்டு போய் வச்சாங்க? ஐயோ இது அவங்க சாமிப்பா, அவங்க கடவுள், எங்கே வைக்கலாம் நம்ம? நம்ம ஆலயத்தில் வைக்கலாம் கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் இந்த ஆண்டவர், ஐம் சாரி, தேங்க்யூ that you honor me, but I'm sorry, I cannot be on par with another person. Amen. Hallelujah. எனக்கு நான் மதித்து கொள்ள, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். அவங்க இந்த ஆண்டவருக்கு மதிப்பு கொடுத்து அவங்க ஆலயத்தில் கொண்டாந்து வச்சாங்க. ஆமென். இவர் யார் தெரியுமா? நிகரற்றவர், ஒப்பற்றவர். இந்த காலவெளியில் அறிந்து கொள்ளலாம், நம்முடைய ஆண்டவர், நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன், அவர் நிகரற்றவராயிருக்கிறார். எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ அவர் நிகர் இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Oh, we praise you, Lord. Thank you, Jesus. அல்லேலூயா தேவருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார்.
ஷபரலரதியாந்தோ. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை. Amen. We praise you, Lord. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். கைகளை திடப்படுத்துவது என்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்திலே அருமையோடு இந்த வசனம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக கர்த்தர் இந்த இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அநேக மக்கள் அருமையோடு வந்ததை பார்க்கிறோம். அருமையோடு let us make our hands strong. ஆமென். நாம் கொஞ்சம் பிரயாசம் எடுப்போம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த இரவு ஜெபத்துக்கு அநேக மக்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்திருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் an effort we need to put. நாம் எடுக்கக்கூடிய பிரயாசம் இது. அருமையோடு அறிந்து கொள்ளலாம். அருமையோடு நீங்கள் நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையோடு நாம் நிறைய காரியம் செய்யணும். ஆனால் உலகம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உனக்கு விமோசனம் வேண்டும் என்றால் நீ கர்மா நடப்பிக்க வேண்டும், நீ கிரியை நடப்பிக்க வேண்டும். அருமையாவளே, நீங்கள் நானும் கர்மா கிரியை அல்ல, கிருபையினாலே நீங்கள் நான் ரட்சிக்கப்படுகிறோம். இது நம்மளால் உண்டான காரியம் இல்லை. இது தேவனுடைய ஈவாய் வெகுமதியாய் இலவசமாய் தருகிற ஒரு காரியம். எவ்வளோ பண்ணாலும் என்னை நான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் எவ்வளவு கிரியை செய்தாலும் அருமையோல அது எனக்கு போதாது.
ஆகையால் அறிந்து கொள்ளலாம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கிரியை அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையாவளே நீங்கள் நானும் மௌனமாக இருக்க முடியாது. அருமையாவளே நம்முடைய விசுவாசம் இருக்கும் என்றால் அந்த கிரியை அவசியம், இல்லாவிட்டால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Faith without works is dead and we need to do something. Sadly today there is a lot of people of God who remain idle and silent. அநேக கர்த்தருடைய பிள்ளை இந்த நாட்களில் மௌனமாய் அமைதியாய் அருமையாவளே அவள் இருக்கிறதை பார்க்கிறோம். இல்லை, அவங்களுடைய ஜெபம் எல்லாம் என்ன தெரியுங்களா? நீ அமர்ந்திருந்து யார் செய்வா? அவரே செய்வார். ஐயா இந்த வருஷம் ஐயா கிளம்பு வேலை செய். ஆமென். போன வாரத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் நான், ஒரு ஊழியர் கூட்டம். அந்த ஊழியர் கூட்டத்துக்கு போய் அருமையாவில் ஒரு பெரிய அவகாசத்தை கற்றுக் கொடுத்தார், ஆசீர்வாதமாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாஸ்டரும் வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் சபையில் இந்த வருஷம் வாக்குது, அதான் மெயின் இது, அது எல்லோரும் குறிச்சிக்கிறாங்கம்மா. எல்லாம் சொன்ன உடனே எல்லாம் குறித்து, எல்லாம் இந்த வருஷம் வாக்குத்தத்தை எல்லாம் குறித்து வச்சுருக்காங்க. நம்மளை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. சொன்ன எங்கள் சபையில் வாக்குத்தத்தை கிடையாது, புது வருஷம் வாக்குத்தத்தம் கிடையாது, இந்த வருஷம் கிடையாது, முந்தின வருஷம் கிடையாது, அதுக்கு முந்தின வருஷம் கிடையாது. ஏன்னா ஒரு வாக்குத்தத்தம் நம்மளை கர்த்தருடைய வாக்கு அத்தனையும் நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாம் வாக்குத்தத்தம் சொன்னாங்க. என்ன நல்ல காலம் பிறக்குதம்மா, நீ வாழாகாம தலையாவ, இதுக்கப்புறம் எல்லாம் புதுசாக நடக்கும், இதுக்கப்புறம் ஒரு சுமிச்சம் ஒரு நெய்யா போகும், எல்லாம் வலிக்கு விழுற மாதிரி தான் எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. ஐயா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். So we are very selective. We are selective in choosing the promise of God. Promise is what God gives, not we choose. பார்த்துருக்கீங்களா? நிறைய சபையில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகும்போது என்ன கொடுப்பாங்க, நம்மளுக்கெல்லாம் பழக்கெல்லாம் போயிடுச்சு, அப்புறம் மறந்து போயிடுச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக அப்படி விரிப்பாங்க, காய்ச்சி போகிற மாதிரி விரிச்சிட்டு நீ என்ன பண்ணு 1 2 3 இங்கி பிங்கி பாங்கி போட்டு என்ன எடுப்பாங்க, ஆமாவா இல்லையா? இது வாக்குத்தத்தம் அல்ல, இது வாக்குத்தத்தம் அல்ல. இதில் நம்ம பழக்கி ஊறி நாரி போய் இருக்கிறோம். இது எல்லாம் கிறிஸ்தவம். அறிந்து கொள்ளலாம் மர்மியோல, இப்படி இல்லம்மா வாக்குத்தத்தம். அவர் சொல்லுவாரு, நான் கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிவது. ஆமென். அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு. So we have to understand that we have to work. ஆகையால் வாசிக்கிற அருமையாவுல இந்த சகரின் புத்தகத்தில் அருமையாவுல நீங்களும் நானும் நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும். இரவு ஜெபத்தில் நாம் பார்த்தோம், எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அருமையாவுல கர்த்தர் இந்த 2 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். வாசிக்கலாம் எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாம் ரிட்ரீட்லாம் படிச்சுட்டு வரீங்க. ஆகாய்க்கு அப்பா பேர் இல்லை, சகரியாவுக்கு. ஆமென். அதுக்கு தான் சகரியா வாசிக்க சொன்னது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சகரியா வாசிக்க சொன்னது. நிறைய பேர் கேள்வி, ஏன் பாஸ்டர் நீங்கள் ஆகாய் கொடுத்துருக்கலாம்ல? எத்தனை அதிகாரம்? 2 அதிகாரம். இன்னைக்கு இப்போ ஏன் நான் ஆண்டவரே என்ன பண்ணுறாருன்னா, ஆகாய் சின்னதாக போட்டு ஆகாய் தீர்க்கதரிசியான், ஆனால் யுத்தவனுடைய ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா சகரியாவுக்கு மாற்ற இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆண்டுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா, ஆலயத்தை எடுப்பித்து கட்ட. 2 தீர்க்கதரிசிகளை ஒரே காலத்திலே ஒரே மக்களுக்கு பயன்படுத்துகிற முதல் முறை. பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பல காலகட்டத்திலே தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசினார். ஆனால் ஒரே ஜனத்திற்கு ஒரே காலத்திலே 2 தீர்க்கதரிசிகள் இங்கு தான் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டோட நோக்கம் இது. அருமையாவுலே ஆகாயினுடைய தீர்க்க தரிசனம் என்றால் அன்றைக்கு நின்று போன வேலை செய்வதற்கு ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியாவும் செய்கிறான். ஆனால் பிறகு சகரியாவை கொண்டு உங்களிடத்தில் என்னிடத்திலையும் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஐயா அந்த நாட்களில் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, அந்த வேலைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்கும் இந்த வேலைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் சகரியான் மூலமாய் பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் இந்த சகரியான் மூலமாக கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஐயா சகோதரனே சகோதரியே, உன் கைகளை
திடப்படுத்து, உன் கைகளை திடப்படுத்து. பல காரியங்களை குறித்து வாட்சனை சர்வீஸில் பார்த்தேன், கைகள் செய்யக்கூடிய பல காரியங்கள். ஆமென். குறிப்பாக நாம் போன வாரம் பார்த்த காரியம் என்னவென்றால், இந்த கைகளை கொண்டு என்ன செய்யணுமா? நம்ம மறந்துட்டீங்களா? போன வாரம் கைகளை கொண்டு என்ன செய்யணும்? அழிக்கணும், கொல்லணும், இடிக்கணும். we need to kill, break and destroy. we need to kill, break and destroy. போன வாரத்தில் அருமையாக ஒருத்தவங்க பார்த்து புதுசாக வந்திருந்தாங்க. இந்த புதுசாக ஒன்று விசிட் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு உட்காந்துருந்தாங்க. முன்னாடி உட்காரும் போது செய்திலாம் வாஞ்சியாக கேட்டாங்க. ஏதோ இந்த சபையில் வசனம்லாம் வரும். வந்தவொடனே அந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்க, நீ கொலை பண்ண போகிறீங்கன்னு அவங்க ஒருவர் பார்த்துட்டாங்க. ஐயோ என்ன அங்கே கொலை பண்ண? ஆமாயா, என்ன? ஐயோ இது யாருடைய வேலை? பிசாசு வேலையா? சரி, ஐயோ அவன் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கணும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், நான் கொல்லணும் அழிக்கணும்னு சொல்கிறீங்களே, எப்படிங்க? ஆமாய்யா, நான் மற்றதில் ஆண்டவர் கூட சொல்கிறாரு. அருமையான மத்திய 10ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் சமாதானம் கொடுக்க வரல. எதுக்கு வந்தேன்? கத்தியில் குத்த வந்தேன். ஆண்டவர் சொல்கிறாருமா, I didn't come here to just give you peace. I came with a sword. So church, please understand, we need to understand that we have to do some dirty work. Amen. Hallelujah. நான் பார்த்த காரியம் என்னவென்றால், there is no building without breaking. ஐயா, இடிக்காமல் கட்ட முடியாது, இடிக்காமல் கட்ட முடியாது, விடாமல் அருமையோட சேர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கொல்லாமல் சமைக்க முடியாது. We have to understand, we need to do these things in order for us to enjoy. Hallelujah. Amen. இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த நாட்களில் they are not staying in their home, they are staying in a hotel. சிலவங்களாம் இன்றைக்கி சிலவங்களாம் அநேகர் கூட இன்றைக்கி வீட்டில் இல்லை, அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஹோட்டலில் இருக்கிறாங்க. நேராக வருவாங்க, வந்த உடனே டேபிளில் என்ன இருக்கணும்? சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு முடிச்ச உடனே நேராக பெட்டில் போய் என்ன பண்ணுவாங்க இவங்க? நிறைய வீட்டில் தெரியுங்களா, அவங்க எங்கே இருக்கிறாங்க? வீட்டில் இல்லை, அவங்க வீட்டில் இல்லை, ஹோட்டலில். நேராக வருவாங்க, எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன பண்ண, நாற்காலியெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? உட்காந்து கலைச்சிட்டு குவைட் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இல்லைம்மா. வீடுனா வேலை இருக்கும், வீடுனா நிறைய பொறுப்பு உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் அதை எடுக்க இஷ்டம் இல்லை. பட் they want to enjoy the happiness, enjoy the blessing. புது வருஷமா எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எனக்கு இந்த நல்லது செய்யணும், அந்த நல்லது செய்யணும். அப்படியாப்பா, வீட்டுக்கு வா, வேலை செய். வீடுனா வேலை இருக்கு, வீடுனா பொறுப்பு இருக்கு, வீடுனா உத்தரவாதம் இருக்கு, வீடுனா அப்பப்போ கூட்டி சுத்தம் பண்ணணும், வீடுனா துணியெல்லாம் துவைக்கணும், துவைச்சதை மடிக்கணும், மடிச்சதை எடுத்து வைக்கணும். இதெல்லாம் ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன வரும், துணியெல்லாம் வந்து நான் தான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ வேலைக்கு, நான் கூட வேலைக்கு போயிட்டு வரா. ஆமென். நீ வேலை போகிற மாதிரி அவ்வளோ வேலைக்கு போகிறா. ஆனால் இவர் வருவாராம், நேரம் வந்த உடனே என்ன இருக்கணுமா? டேபிளில் சாப்பாடு சுட ஆறி போச்சுன்னு கோச்சிக்குவார். அப்புறம் நேராக போய் இவர் படுப்பார், சோஃபாவில் உட்காருவார். இது வந்து வீடு இல்லைப்பா, இது ஹோட்டல். இது ஹோட்டல்மா. இதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிறோம். என்ன பண்ணுறோம்? நான் வரோம், நான் வந்து உட்காருவேன், நான் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணோம்? ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கணும். இல்லைம்மா, we have to strengthen our hands. நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாதாங்க நான் போய் உட்காருவேன், என்ன கிடைக்கும்? நேராக சுட சுட. எங்கள் வீட்டில் நான் சாப்பாடு வேணும், நான் வேலை செய்யணும், கடைக்கு போகணும், வாங்கிட்டு வரணும், காய் அறுக்கணும். நீங்கள் எத்தனை பேர் மீன் சாப்பிடுவீங்க? மீன்லாம் சாப்பிட மாட்டீங்களா? மீன் எத்தனை பேருக்கு மீன் சுத்தம் பண்ண தெரியும்? பாருங்க, பாதி கை தான் வருது. மீன் சாப்பிட தெரியும், என்ன பண்ண தெரியாது? ஐயோ அது நாத்தம் அடிக்குமே. Do you know that you have to deal with that messy work? அந்த வேலை செய்தால்தான் ருசி உள்ள ஆகாரம். அருமையான இன்றைக்கு அறிந்து கொள்ள, இதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம், இதுதான் வாழ்க்கையின் உண்மை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படிதான். அருமையாவில் இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையாவில் இன்றைக்கு இந்த கைகளை இதற்கு தடப்படுத்த வேண்டும். நாம் கட்டுவதற்கு முன்பதாக இடிப்பதற்கு கைகளை தடப்படுத்த வேண்டும். இடிக்காமல் கட்டினால் அருமையாவில் அது நிற்காது. எல்லாருக்கும் தெரியும், மத்த 7ஆம் அதிகாரத்தில் 2 பேர் வீட்டை கட்டினாங்க. ஒருத்தர் இடிக்காம கட்டினா, ஒருத்தர் இடிக்காம அப்படியே மேலே அப்படியே எழுப்பினா, அவன் வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு.
அழிஞ்சு போச்சுமா. காரணம் என்ன? பிரயாசம் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு வீடு. அருமையோட தோண்டலை, இடிக்கலை. ஆகையால் தான் நம்ம அருமையோட நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கட்டணம்னா அதுக்கு என்ன வேணால் கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனியா. அது ஒரு முக்கியமான ஒரு பங்காய், ஒரு முக்கியமான சம்பவமாய் அவர்கள் செய்வார்கள். என்னன்னா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல கட்ட போகிறேன், அதுக்காக நான் இந்த பூமியை என்ன பண்ண போகிறேன், உடைக்க போகிறேன், இதை உடைக்க போகிறேன். ஏனென்றால் இது என்றைக்கு நான் முதல்ல பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி குத்துங்கன்னுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு செரிமனிமா. அது நீங்கள் ஃபஸ்ட்டு குத்துங்க, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், எடுக்கிறேன். பிகாஸ் தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் இவெண்ட். அது முக்கியமான காரியம். இதை குத்தாமல் இங்கே கட்டடம் எழும்பாது. இந்த கட்டடம் எழுமணும்னா இன்னைக்கு என்ன பண்ணணும், நல்லா இருக்கிற இடத்த என்ன பண்ணும், குத்தணும். ஆமென். அறிந்து கொள்ளலாம் மறுபடியும். இன்றைக்கு God wants to do something new. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் புது வருஷமா, ஆண்டவரே எனக்கு புதிய காரியத்தை செய்யும். We are all happy. ஆமாண்டவரே எனக்கு புதிய காரியத்தை செய்யும். எத்தனை பேர் குத்த ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் தோண்ட ஆயத்தமாக இருக்கிறோம்? Without breaking there is no building. So we need to understand that. Amen. Hallelujah. Lot of people want a clean neat bed. அப்போனா இது எங்க, நான் வந்து கலைச்சிட்டு போவேன், அப்புறம் ரூம் விட்டு போகும்போது மாட்டிட்டு போயிடுவேன். என்ன மாட்டிட்டு போவேன், க்ளீன். ரூம் நீட்ஸ் க்ளீனிங். நான் போயிட்டு வருவேன், அப்போ ரூம் எப்படி இருக்கும், க்ளீனாக இருக்கும். இது என்னது இது? ஐயா இன்னைக்கு இல்லைம்மா, இன்னைக்கு I need to do some cleaning. I need to do some work. Amen. Hallelujah. Hallelujah. Amen. The fact of the matter is, when God, the creator of the universe, when he wanted to make man, even God had to deal with mess. Let me say it again. Even the God of the universe who created everything, when it came to man, he had to become messy. He had to deal with dirt. அருமையாவுள்ளே, எல்லாவற்றையும் அகலத்தையும் படைத்த ஆண்டவர் மனிதனை அருமையாவுள்ள உருவாக்கும் பொழுது அவர்கள் கைகள் அழுக்கப்பட்டது. ஆமென். இதான உண்மை. ஹல்லேலூயா. எல்லா நட்சத்திரங்கள், எல்லா விதமான சிருஷ்டிப்பை ஆண்டவர் படைத்தார். அப்படி ஒரு சனப்பொழுதலை உண்டாக்கினார். ஒரு சுண்டு வரல அசைக்காம உண்டாக்கிட்டார். ஆனால் மனுஷனை வரும்போது, ஐயா வாப்பா என்ன பண்ணலாம், கீழே he literally got down to earth. கீழே பூமியில் இறங்கி குனிந்து மண்ணினாலே இந்த பரிசுத்தமுள்ள தேவன் அவர் கைகளை என்ன ஆக்கினார், சத்தமாக சொல்லுங்களேன், அழுக்காக்கினார். ஆமென். ஐயா இன்றைக்கு அவர் அழுக்காவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்க மாட்டோம். ஆமென். ஸோ இன்றைக்கு அருமையாவுள்ள, இன்றைக்கு ஒரு அருமையான காரியம் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் இடிக்க வேண்டும், தகர்க்க வேண்டும், கொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் புதிய காரியத்தை நீங்களும் நானும் அருமையாவுள்ள அனுபவிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. lot of people want to have a nice meal but they don't do the dishes. பாத்திரம் கழுவ மாட்டாங்க. பாத்திரம் கழுவுறது தான் யார் வேலை? யார் வேலை? மனைவி வேலை. பாருங்க, பாத்திரம் கழுவுறதுலாம் மனைவி வேலை. உட்காந்து இது மாத்திரம் யார் வேலை? ஐயா வேலை. ஐயா அறிந்து கொள்ளலாமா இன்றைக்கு? we have to understand that it is time that we do the dirty work as well. Hallelujah. Hallelujah. சில நேரத்தில் சிலவங்க வீட்டில் பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை நடந்த பிறகு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு கோச்சிக்காதீங்க. நான் ஒரு ஆணாக இருக்கிறபடினாலே, கணவனாக இருக்கிறபடினாலே இதை ஆண்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன். அநேக குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை தகப்பன்மார் கணவன்மார் டீல் பண்ண மாட்டாங்க. யாரை அனுப்பி விட்டுருவாங்க? மனைவன், நீ போய் பேசு, நீ போய் பேசு. அவங்க போய் சேர்ந்த பிரச்சனை ஆச்சுன்னா, இந்த பிரச்சனை யாரால? உன்னால தான் வந்துச்சு. இவங்க பண்ண மாட்டாங்கம்மா. ஆக்சுவலாக ஒரு கணவன் இருந்து அவன் பொறுப்பெடுத்து கொண்டு இந்த குடும்பத்தில் பிரச்சனையா எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு? தலை தான் பொறுப்பு. இந்த கணவன் போய் பேசியிருக்கணும், கணவன் போய் டீல் பண்ணணும். ஆனால் இவர் பேச மாட்டார். நீ போய் பேசு, நீ போய் பேசுன்னு சொல்லிட்டு, ஐயா இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் நடக்குதுமா. காரணம் என்ன தெரியுமா? இவங்க வெறும் சுகத்தை அனுபவிக்க, நல்லா சாப்பிட்டு போயிட்டு வரத்துக்கு தான் இருக்கிறாங்க. இல்லைம்மா, இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன? நம்ம கைகள் பலப்பட வேண்டும். எதற்கென்றால் வேலை செய்வதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரம் எனக்கு ஒரு போஸ்ட் நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். அதில் என்ன போட்டுச்சுன்னா, இட் வாஸ் ஆக்சுவலி another picture. என்ன போட்டுச்சுன்னா, dirty hands bring clean money. Amen. Dirty hands bring
க்ளீன் மணி. இன்னைக்கு க்ளீன் ஹேண்ட் பிரிங்ஸ் டர்ட்டி மணி. ஐயா இன்றைக்கு அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கு ஐயா என் கைகள் கொஞ்சம் அழுக்குப்படுறது நல்லதுமா? இந்த கைகள் அருமையாக இன்றைக்கு கைகள் கரைப்படாத ஒரு வாழ்க்கை உண்டு. அது வித்தியாசம், அது பாவத்தில் கரைப்பட வேண்டாம். ஆனால் இந்த நாளில் நீங்களும் நானும் நம்ம வீட்டில் சில பழைய காரியங்களை ஒழித்து போட இந்த கைகள் அருமையோடு அழிக்க வேண்டும், தகர்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அருமையோடு நமக்கு புது வாழ்வு கிடையாது. இதுதான் அருமையோடு நம்ம போன வாரம் நாம் பார்த்தோம். ஆமென். பழையவைகள் ஒளிந்து போயின. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமே, 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது for all things to become new, இது புதிதாய் மாறுவதற்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். ஆமென். அருமையாவுள்ள இன்றைக்கு புதுசு வேணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் பழசை விடுறதுக்கு மனசு இல்லையே. பழசு போனாதான்பா புதுசு வரும். இன்னைக்கு புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற சகோதர சகோதரியே, புதிய காரியங்களை விரும்புகிற சகோதர சகோதரியே, புதிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிற சகோதர சகோதரியே, இன்றைக்கு பழையவைகளை ஒழித்து கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் புதிய காரியத்துக்கு நாம் இடம் உண்டாக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். நினைவு கூறுதல் அறிந்து கொள்ளலாம். இந்த வெள்ளிக்கிழமை ஜபக்கூட்டத்தில் பார்த்த காரியம் ரிமெம்பரன்ஸ் என்ன தெரியுமா? You know what remembrance is? Remembrance is selective recollection. Listen carefully, please note it down. Remembrance is not to think about everything in the past. கடந்த நாட்கள் நடந்த எல்லா காரியத்தையும் நினைப்பதல்ல, குறிப்பிட்ட காரியத்தை நினைவுக்கு கொண்டு வரதான் நினைப்பு. ஆமென். எத்தனை நடந்துச்சுமா போன வருஷம்? எத்தனை நடந்துச்சு? டெய்லி நடந்ததுமா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ரிமெம்பரன்ஸ் என்ன தெரியுமா? செலக்டிவ் ரீகலெக்ஷன். இந்த நாளில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சில காரியத்தை கொண்டு வந்து கொள்ளணும். ஆமென், ஆமென். சில காரியத்தை கொண்டு வந்து கொன்று போட வேண்டும். இன்னென்ன காரியம் வாழ்க்கையில் ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கு, இது என்ன பண்ணு வந்து என்ன பண்ண போறேன்? முந்தின காரியங்களை அழித்து போட போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படவும் இல்லை, மனதிலே முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. இந்த நாளில் அருமையுள்ள புதிய காரியத்தை செய்ய போகிற ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? பழையவைகள் என்ன பண்ணுப்பா? கொல்லு, அழி. இதை தான் அருமையுள்ள சவுலிடத்தில் கர்த்தர் சொன்னார். அப்பா அமலேக்கை கொன்னுடுப்பா, அமலேக்கை அழிக்கணும் நீ. ஆமென். முற்றிலும் அழித்து போட வேண்டும். ஆனால் அவன் செய்த காரியம் என்னவென்றால் அருமையோடு அவன் he salvaged certain things. சில காரியங்களை அருமையோடு மிச்ச மீதி கொண்டாந்தான். ஆமென். ஆண்டவர் சொன்னாரப்பா தப்பு பண்ணிட்ட, கொல்ல வேண்டிய காரியங்களை கொல்ல வேண்டும். சவுல் செய்த ஒரே ஒரு தவறு என்னவென்றால் அவன் சொன்ன அருமையோடு தாவீதை போல விபச்சாரம் செய்யவில்லை, வேசித்தனம் பண்ணல, மற்றவர்களைப் போல விக்கிரக ஆராதனையில் அவன் பங்கு பெறவில்லை. சவுல் ஒரு விக்கிரகாரனாய் பார்க்கவில்லை. யெரொபெயாம் காரியத்தில் அவன் பங்கு பெற்றான் என்று பார்க்கிறோம். ஆனால் சவுல் செய்த ஒரே ஒரு காரியம், கொல்ல வேண்டியது என்ன பண்ணலாமே? கொல்லலை. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இது முக்கியமான செய்தி. ஆகியால் இதற்கு நம்முடைய கைகள் தொடப்பட வேண்டும். தொடர்ந்து பார்த்த காரியம் அருமையான மேடைகள் இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். You know what killing is? கொல்லுவதன் என்ன தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. Killing is to put it to death. Death is separation. So கொன்று போடுவதென்றால் அர்த்தம் என்ன பண்ணாத? பிரிவு. யாரா செத்துட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயோ என்னை விட்டு போயிட்டியா. மரணம் என்பது பிரிவு. ஸோ ஆண்டவர் சொல்லக்கூடிய கொல்லனா அருமையாக உள்ள சொல்ல பாஸ்டர் நாங்களாம் புதிய ஏற்பாட்டு நாட்களில் இருக்கிறோம், பழைய ஏற்பாடு இது பழைய ஏற்பாடு இல்லைம்மா, புதிய ஏற்பாட்டில் தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு குமாரன் கொல்லப்பட்டார். ஆமென், இதான் நம்ம உண்மை. ஆகையால் கொல்லுவதென்றால் அருமையுள்ள அந்த பிரிவை உண்டு பண்ண வேண்டும். பிரிவில்லாத இடத்துல அருமையுள்ள தொடர்ந்து அது பிரச்சனை கொண்டு வந்து கொண்டிருக்கும். வாட் இஸ் பிரேக்கிங்? உடைப்பதென்றால் என்ன? உடைப்பதன நம்ம வாட் இஸ் பிரேக்கிங்? நம்ம தெரிஞ்ச வார்த்தைகள் தானே. உடைப்பதன வாட் இஸ் பிரேக்கிங்? உடைக்கிறது என்னம்மா? பிரித்து எடுப்பது. என்னப்பா? டிஸ்கனெக்ட். வெரி குட், டிஸ்கனெக்ட். உடைக்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னா திரும்பி அது வேலை செய்யக்கூடாது. திரும்ப அது வேலை
சில பொருள்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்களாம் போட்டு உடைச்சிருவாங்க. உடைச்ச பிறகு அது வேலை செய்யல. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி பழைய காரியங்கள் உடைக்கணும்னு அர்த்தம் என்னென்னா, பழைய காரியங்கள் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யுதுன்னா சரியா உடைக்கல. சிம்பிள்மா. இது பெரிய ஒரு ஒரு வேதாந்தாலும் கிடையாது, எளிமையான காரியம். தொடர்ந்து சரியாக உடைக்கலம்மா, சில காரியத்தை உடைக்க வேண்டியது உடைக்கல, அது இன்னும் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கில்லிங் இஸ் ஒரு பிரிவு காணப்பட வேண்டும். அருமையாவே, உடைப்பதென்றால் திரும்ப வேலை செய்யக்கூடாது. அழிப்பதென்றால் டெஸ்ட்ராய்னா என்னம்மா, இல்லாமல் போக பண்ணணும். அதில் முக்கியமான காரியம் என்னன்னா, அதிலிருந்து ஒன்றுமே பிரயோஜனப்படுத்தக்கூடாது. பொதுவாக நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய பில்டிங் இடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், புது பில்டிங் கட்டுவோம். பழைய பில்டிங், ஐயோ பாஸ்டர் அந்த செங்கல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், அது யூஸ் பண்ணலாம் பாஸ்டர் அந்த கம்பிலாம் யூஸ் பண்ணலாம் பாஸ்டர் அந்த கட்டை வந்து பர்மாட்டிக்கு பாஸ்டர். அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, பழைய பில்டிங்கில் என்ன பண்ணுறோம், நம்ம சால்வேஜ் பண்ணுறோம். இதை தான் சவுல் செய்தான். சவுலை கத்த சொன்னார், அப்போ அழிச்சிருப்பான்னு சொன்னார். அவன் சொன்னான், இல்லை ஆண்டவரே, நான் இதெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் பலி செலுத்த கொண்டாறேன். God, I can use it for the better, but நன்மைக்காக பயன்படுத்தலாம். ஏன் முழுசாக அழிக்கணும்? நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆட்களை எதுக்கு கொண்டாந்து தெரியுமா ஆண்டவரே, அவங்கள வச்சு என்ன பண்ணலாம், வேலை வாங்கலாம், அடிமைகளாக பயன்படுத்தலாம். This is to salvage. God says destroy. ஸோ கொல்வதென்றால் என்ன, பிரிவு வர வேண்டும். உடைப்பதென்றால் அது இனிமேல் வேலை செய்யக்கூடாது. அழிப்பதென்றால் அதில் ஒரு துரும்பு கூட வேண்டாமா, நமக்கு அதில் ஒரு துரும்பு கூட வேண்டாம். எருகவலன் துரும்பு கூட வேண்டாம், அழிக்க சொன்னார் ஆண்டவர். ஆனால் நலமானதை, அருமையால இம்போர்ட்டட் கிளாத்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, லிட்டரலி இம்போர்ட்டட் கிளாத். அந்த நாட்களில் வெளியூர் சாமான் ஆண்டவர், வெளியூர் உடுப்பு ஆண்டவர். அது என்ன பண்ணேன், எடுத்து ஒழிச்சு வச்சேன். ஐயா, அறிந்து கொள்ளலாம் அருமையால் இன்றைக்கு. ஆகையால் நீங்களும் நானும் நம்முடைய கைகளை தடப்படுத்த வேண்டும். எதற்கென்றால் அழிப்பதற்கு, கொல்லுவதற்கு. ஆமென். ஸோ இந்த நாட்களில் நீங்களும் பிரிய வேண்டிய காரியத்தை பிரிய வேண்டும், கொல்ல வேண்டும். சில காரியம் இனி நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யக்கூடாது, உடைக்கணும். சில காரியம் அதில் ஒரு துரும்பு கூட திரும்ப வரக்கூடாது, அதை முற்றிலுமாக அழித்து போட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் பிரயோஜனமாக வாசிக்கலாம் அருமையோடு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெரமியா சாப்டர் 1 verse 10. பார், பிடுங்கவும் இடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் அடிக்கவும் கவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் கட்டவும் நாட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் உன்னை மேலும் நான் இன்றைய தினம் ஜாதிகளுக்குள்ளே ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று ஏற்படுத்தினேன். கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார், இந்த நாளில் அறிய வேண்டிய காரியம் என்ன, கர்த்தர் எரேமியா தருது. எரேமியா ஒரு முக்கியமான நபர். குறிப்பாக எரேமியா சாமுவேல் குறித்து பார்க்கும் பொழுது பார்க்கிற காரியம் என்னவென்றால், அருமையாவே அறிந்து கொள்ளலாம். அவ்வப்பொழுது கர்த்தர் தம்முடைய வேலை செய்வதற்கு சில மக்கள் எழுப்புவார், சில தீர்க்கதரிசிகள் எழுப்புவார், சில ராஜாக்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தார், கர்த்தர் சுற்றி பார்த்தாருமா, சுற்றி பார்த்த வேட்டில் வாசிக்கிற அருமையாவே கர்த்தர் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறாருமா. நான் தேசத்தை அடிக்காதபடி சுவரில் சுவரை தடுத்து நிறுத்தவும், இந்த திறப்பின் வாயில நிற்க என்னம்மா, ஒருத்தன் கிடைப்பானா. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயால வாசிக்கிற அருமையாவே, போப்பா எருசலேம் தெருக்களில் போய் பாரு, யாராவது உத்தமனா இருக்கிற ஒரு மனுஷன் பாருப்பா. சம்டைம்ஸ் காட் இஸ் சோ டெஸ்பரேட். அந்த நாட்களில் கத்தை தேடி 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 பார்த்து யாருமே கிடைக்கல. அதை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு பிள்ளையை சொல்லுங்க, சரியான பதில் சொல்லுங்க. ஒரு பிள்ளைய என்னம்மா கொடுத்தாரா, உருவாக்கினார். ஆமென். பிள்ளை தெரிந்து கொள்ள, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டார். சாமுவேல் அப்படிதாம்மா. ஆமென். ஏன்னா இப்படி என் வேலை செய்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை. ஆமென். ஆகையால் எனக்கு ஒரு புது பிள்ளை வேணும்னு பிறந்த பிள்ளை தான் சாமுவேல். ஒரு புது பிள்ளை வேணும்னு பிறந்தது தான் எரேமியா. வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் நல்லா தெரியுதுங்களா? ஸோ அவன் உருவாக்கப்பட்டது தேவனால், தேவனுடைய திட்டத்துக்காக. ஆமென், ஹல்லேலூயா. உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை பிரித்தெடுத்து உன்னை ஜாதிகளுக்கு நன்றை அறிந்து கொள்ளலாம். எரேமியா அருமையாவே ஒரு ஆசாருடைய குடும்பத்தில் பிறந்தவன்.
எரேமியா அருமையாவில் மற்ற குடும்பத்தில், எரேமியா ஏற்கனவே ஒரு ஊழியத்தின் குடும்பத்தில் பிறந்தவன். அந்த ஊழியத்தில் பிறந்து எரேமியா என்ன பண்ணியிருக்கணும், அந்த தேசத்திலே வேலை செஞ்சுருக்கணும். தமிழ் பைபிள் ஸ்டடியில் எசேக்கியேல பார்க்கிறோம், ஆசையார் இருக்கு என்ன இல்லை, சுதந்திரம் இல்லைன்னு போட்டிருக்கு. கடைசியில் பார்த்தா ஐயோ எப்பா அவ்வளோ இருக்குதுமா, அவ்வளோ இருக்குது சுதந்திரம். ஊர் ஊரா, பட்டணம் பட்டணமா, சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது போல, அவ்வளோ சாப்பாடு கொடுக்குறார். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, ஒரு நல்ல நிம்மதியான, கஷ்டம் இல்லாத ஊழியம் ஏற்கனவே எரேமியாவுக்கு உண்டு. ஹி வாஸ் born in a priestly family. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லைப்பா நீ அந்த வேலை இல்லை, அந்த ஊழியம் அல்ல, எனக்காக என்னவா இருக்கணும், தீர்க்கதரிசி. ஐயோ, தீர்க்கதரிசினா அடிப்பாங்களே ஆண்டவரே, தீர்க்கதரிசினா கொல்லுவாங்களே, தீர்க்கதரிசினா ஐயோ ஆபேல் தொடங்கி சகரியா வரைக்கும் இவங்க கொல்ற மக்களாச்சே. அருமையாவில் அறிந்து கொள்ளலாம். So God called Jeremiah for a difficult ministry. இந்த நாளில் அருமையாவில் ஊழியம் என்றாலே நிறைய பேர் வசதியை நாடுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் சொல்றார், இல்லப்பா நான் இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு உன்னை நான் ஏற்படுத்தினேன். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோமா இதோ இதோன்னா என்னங்க, கர்த்தராகிய ஆண்டவரே இங்க பாருங்க. இதோன்னா இங்க இங்கிலீஷ் behold. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே இங்க பாருங்க, இதை பாருங்க, இன்னும் நான் யாருங்க, சின்ன பையன், எனக்கு பேச அதை பாருங்க, நீங்கள் பாருங்க. ஆண்டவரே என்னை பாருங்க, இது பாருங்க, நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது, நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்னால், நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே சொல்லுங்கள் பாஸ்டர், இப்போ இது மாதிரி இருக்கேன், நான் எப்படி ரிட்ரீட்டுக்கு வர்றது, நீங்களே இப்போ விளங்குதா உங்களுக்கு, இப்போ சொன்னால் விளங்குதில்ல உங்களுக்கு. ஸோ இது எரேமியா சொல்கிறான், ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இதோ பாருங்க, என் நிலைமை இப்படி இருக்குது, நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன செய்ய முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவரே சொல்லிட்டு எரேமியா சொல்ல, இதோ நான் எப்படி இருக்கேன், பேச அறியேன், பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஐயங்க பாருங்க, நான் பிள்ளையா இருக்கிறேன், பேச தெரியல, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, இது எப்படி முடியும், சாத்தியம் இருக்கு, நீங்களே பாருங்களேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை, என்ன பண்றதுக்கு அப்படிதான் இங்க, ஆனாலும் கர்த்தர், நீ வேணா கத்து, அவர் என்ன சொல்றார், ஆனாலும் கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, ஆமென், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ கொஞ்சம் இதோ, அவர் என்ன சொல்றாரு, நீ தான் இதோ சொல்லுவியா, நான் கூட இதோ சொல்லுவேன், இப்போ பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவரே பாருங்க பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, பாரு பாரு, நீ பாரு, நீ பேசப்படியான்னு சொன்னல, பாரு பாரு, நீ பேச வைப்பார். ஆமென். உன் வாயில் என்ன பண்ண போகிறேன், வார்த்தையை போடுறேன், பாரு பாரு பாரு. ஆமென், ஹல்லேலூயா. இதுதாம்மா கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் நம்ம பாருன்னு சொல்கிறோமே, அவரும் சொல்கிறார் நம்மளை பார்த்து, நீ உன்னையே பார், முடியலன்னு சொன்னல, இப்போ முடியும் பார், பார். இதோ கர்த்தர், வாசிக்கலாம். இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும். அருமையாவில் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் எரேமியா அழைத்து கொடுத்த முதல் ஊழியம் என்ன? ஆமென். இந்த நாளில் அருமையாவில் பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, கைகளை தடைப்படுத்தணும். எதுக்கு? என்ன வேலை? முதல் பிடுங்குற வேலை தான். ஆமாம், நீங்கள் சிரிங்க, என்ன வேணா சொல்லுங்க. கர்த்தர் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தை இதுதான். This is the word of the Lord to Jeremiah. அவனுடைய ஆசாரிய ஊழியத்தை விட்டு தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு வந்து இவன் சின்ன பையன் முடியலன்னு சொல்றான். இதெல்லாம் இருந்த பிறகு அவர் ஐயா சொல்ல, முதல்ல எரேமியா நீ கட்டுன்னு சொல்லியிருக்கலாமே, நீ நாட்டுன்னு சொல்லியிருக்கலாமே. அதை சொல்றார். எப்போ சொல்றாருன்னா கடைசியில் சொல்றாரு, the first thing you have got to do is you got to uproot. The first thing we need to do is uproot. Church, please understand. இது நம்ம சிரிச்சு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பிரச்சனை தெரியுமா, நம்ம வாழ்க்கையே சிரிப்பா இருக்குமா,
நம்ம வாழ்க்கையே சிரிப்பாக இருக்குது. காரணம் என்ன? வருஷம் வரும், புது வருஷம் வரும், நிறைய தீர்மானம் பண்ணுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா சில காரியத்தை பிடுங்க வேண்டியது என்ன பண்ணல, நம்ம பிடுங்காமல் இருக்கிறோம். ஆகியால் அருமையோடு இப்படிப்பட்ட நிலைமைகள், இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் காணப்படுகிறது. we have to uproot certain things. hallelujah, hallelujah. நேற்று தினத்தில் a friend of mine called and who is involved with a lot of social work. அநேக அருமையான நன்மையான காரியங்களில் பங்கு பெறுகிற ஒரு சகோதரன், குடும்பம், ஒரு நல்ல ஒரு அருமையான குடும்பம். ஒரு காலத்தில் இந்த சபைக்கு வந்த ஒரு ஆத்மா வெளியூரில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. நல்ல மனைவி, பிள்ளைகள் உண்டு, வசதியான வாழ்க்கை உண்டு. ஆனால் நிறைய வேலைகளை செய்யணும். இலங்கையில் பல இடங்களில் அநேக குடும்பங்களை கட்டி எழுப்புவது, அநேக சோஷியல் ஒர்க் இஸ் இன்வால்வ். he can lead a comfortable life, but he spends a lot of money, time. அது மாதிரி குடும்பமாய் பல காரியங்களில் பங்கு பெறுறாங்க. அநேக குடும்பங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சகோதரர் நடந்த காரியம் என்ன, கடந்த நாட்களில் 23ஆம் ஆண்டு ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பையன் மாப்பிள்ளை வந்து ஸ்ரீலங்கா, பொண்ணு வந்து ஃப்ரான்ஸ். இங்கே தான் இந்தியாவில் கல்யாணம் ஆச்சு. எனக்கெல்லாம் தெரியும் அந்த நடந்த கல்யாணம்லாம். நேற்று தினத்தில் ஃபோன் வந்துச்சு. பையன் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்கிறார், பையன் அண்ணா நான் வந்து தற்கொலை பண்ண போகிறேன், சூசைட் பண்ண போகிறேன். ஏன்பா? என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இது நடக்குது அது நடக்குது. ரொம்ப வசனப்பட்டு பல நேரங்கள் மணி நேரம் பேசின ஒரு சம்பாஷணை. then he called, I spoke to him. ஏன்னா பொண்ணு வந்து தப்பு பண்ணிட்டா. இன்னொரு பையன்கிட்டேருந்து ஃபோன் வருது, என்னென்ன ஃபோட்டோ இந்த மெசேஜ்லாம் வரும்போது இவன் நான் நம்பலைன்னா. ஆனால் கடைசியில் அவளை கேட்கும் போது ஆமாம் உண்மைன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியும், தாங்க முடியல, நான் செத்து போகிறேன். ஊழியக்காரன், ஊழியத்தில் இருக்கிற ஒரு நல்ல விசுவாசி. அப்போது என்கிட்ட சாலி என்ன பண்ணலாம், வசனம் சொல்லுது, என்ன பண்ணலாம், பிரிஞ்சு போயிடலாம். வேசித்தனத்தில் என்ன பண்ணலாம், நம்ம பிரிஞ்சு போகலாம். அது இருக்குது, அதெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க. அதே நேரத்தில் நாம் இந்த காரியத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். ஆமென். provided things are uprooted. ஆமென். அருமையாவே இன்றைக்கு ஏன்னா என் வாழ்க்கையை மற்றவங்க எப்படின்னு தெரியலமா, என் வாழ்க்கையில் துரோகம் போன, சோரம் போன என்னை அவர் சேர்த்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் வசனம் போட்டிருக்கு பிரியணுன்றாங்க, நிறைய பிரியறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஐயா, சோரம் போன நிலையில் இருக்கிறவளையும் இந்த ஆண்டவர் சேர்த்து கொண்டார். ஆகிய நாமும் என்ன பண்ணலாம், இந்த விபச்சார வேசித்தனம் நடந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். அந்த குடும்பத்துக்கும் ஆண்டவர் சமாதானம், சுபிட்சம் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தின் செய்தியை இழந்து போனதை தேடும் ரட்சிக்க தான் என்ன பண்ணார், இந்த ஆண்டவர் வந்தார். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா, பழச இருக்கிற பாருங்க, அதை பிடுங்கி போடணுமா. இது சிலவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க பிரித்து விட்டுறாங்க, இல்லாட்டி அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், பிடுங்க வேண்டியவைகளை பிடுங்கி போட வேண்டும். இதற்காக நம்முடைய கரம் தொடப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையானவர்களே, எரேமியா 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஜெரமியா 31:28. அப்பொழுது நான் பிடுங்கவும், இடிக்கவும், நிர்மூலமாக்கவும், அழிக்கவும், தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தமிழ்ல எப்படி வாசிக்கிறோம்? இங்கிலீஷ் பைபிள் யாரா இருக்குங்களா? இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிங்களா. ஜெரமியா 31:28. And it shall come to pass, like as I have watched over them to pluck. Thank you, ma. போதுமா. ஸோ அவங்க பிடுங்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். அவர் பார்த்து just as I watched over them to pluck. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் கேட்குற காரியம் என்னவென்றால், அப்பா சில காரியத்தை கடந்த நாட்கள் நடந்த காரியத்தை என்ன பண்ணு, நீ பிடுங்கி போடு. பிடுங்கி போடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். என்ன பண்ணுறாரு, நீ ஒழுங்கா பிடுங்குறியான்னு பார்க்குறார். ஐயா, இன்னைக்கு ஒழுங்கா பிடுங்கி போடுகிறோமா, இல்லை அப்படின்னா அருமையோட சும்மா பாதியை எடுத்துட்டு விட்டுடுறோமா? எனக்கு நிறைய பேர் இந்த டென்டிஸ்ட் கிட்ட போகிறவங்களாம் இருக்கிறாங்க தானே. பாதி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊசி குத்தி சரியாக போச்சு அமுச்சு விட்டுட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப சொல்லிட்டு வருவாங்க. பார்த்தீங்களா என்னவா, என்ன பண்ணலையா, சரியா பிடுங்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் என்னது வேர் என்னவா, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். அதில் என்ன செய்கிறாங்க தெரியுமா, எல்லா ரூட்டையும் ஷ்ரெட் பண்ணுறாங்கம்மா, ஷ்ரெட் பண்ணுறாங்க, அதை பிச்சு எடுத்துடுறாங்க.
லிட்ரலி ஒரு ட்ரில் போட்டு எங்கெங்கெல்லாம் ரூட் இருக்கு எல்லாம் கொஞ்சம் ரூட் இருந்துச்சுன்னா வலி இருக்கும் அவனுக்கு. ஆமென். அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வேறு ஒன்றும் கிடையாதுமா. இருக்கிற அத்தனை வேரையும் அறுத்து துண்டு துண்டு துண்டாக அறுத்து எடுத்து போடுறாங்க. கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு நீங்களான செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, நீ ஒழுங்கா பழச பிடுங்கினியா. எல்லாருக்கும் ஆசை, புதுசு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு புதுமை வேணும். நல்லதுப்பா. அதுக்கு என்ன பண்ணு, நீ பழச என்ன பண்ணு, நீ பிடுங்கணும். நீ பிடுங்கிறத நான் பார்க்க போகிறேன், நீ ஒழுங்காக பிடுங்கினியான்னு பார்க்க போகிறேன். இவ்வளோதான் செய்தி. இதற்கு கைகள் பலப்பட வேண்டும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, we don't do it. அதை பிடுங்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை வாலாக்கம் தலையாக்கும், ஆண்டவரே எனக்கு புதிய காரியத்தை செய்யும். ஆண்டவர் சொல்ல, சரிப்பா நல்லதுப்பா, நீ பழசு என்ன பண்ண பிடுங்கி போட வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரேமியா 6:14 வாசிக்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சமாதானம் சமாதானம் சாந்தி சாந்தி என்று சொல்லி என்ன பண்றாங்களாம், என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். ஜனத்தின் காயங்களை மேல் பூசாய் குணமாக்குகிறார்கள். இதை ஆண்டவர் பார்க்கிறாரப்பா, இதுல ரணம் இருக்கு, இதுல கட்டி இருக்கு, கட்டியில வேர் இருக்கு. ஆனா நேராக டாக்டர் கிட்ட போனா மேல ஒரு பிளாஸ்டர் போட்டு மூடி, சரியா போச்சு எல்லாம் சரியாட ஊசி குத்திட்டேன், உனக்கு வலிக்காது போயிடுன்னு அனுப்பி விட்டுறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? இன்றைக்கி தானம்மா பிரச்சனை. பிகாஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு தெரியும், ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கும்? க்ளீனாக நல்லா இருக்கும்ல, அழகாக இருக்கும்ல. Do you know that operation is very messy? People don't want to deal with the mess. But they want healing. எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும். ஆனால் என்ன வேணாம்? அழுக்க வேண்டாம். ஐயா பிடுங்கண்ணா, அந்த மண்ணுக்குன்னெல்லாம் வெளியே வருமே, எல்லாம் அழுக்காயிடுமே. ஆமாப்பா, நீ சாப்பிட்றிய நல்லா, அதுக்கு முன்னாடி எப்படி ஆச்சு? நீ குவைட் ஆயிடுச்சு இல்லை? Church, we don't want to deal with that. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தை மேல் பூசா குணமாக்கிட்டு வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை வழிநடத்துவார், உன்னை கர்த்தர் எல்லாம் செய்வார். இல்லையே, அங்க பிரச்சனை இருக்கேம்மாங்க. அங்க உள்ளுக்குள்ள ஒரு வேர் இருக்கே, அந்த வேர் இருந்துட்டு எப்படிமா காரியம் சரியாகும்? அதை பிடுங்க வேண்டாமா? அதை கிழித்து அறுத்து அருமையாலே பிடுங்கி போட்டால் தானே விடுதலை. எது வரைக்கும் எடுப்பாங்க தெரியுமா? எடுப்பாங்க, பஸ்ஸெல்லாம் எடுப்பாங்க, அப்புறம் இன்னும் வலிக்க அழுத்துவாங்க. எது வரைக்கும் அழுத்துவாங்க தெரியுமா? என்னவா? ரத்தம் வரணுமா? வேர் எடுத்த பிறகு அங்கேருந்து என்ன வரணும்? பஸ்ஸு வந்த பிறகு ரத்தம் வரணும். ரத்தம் வந்தா ஜீவன் வரும். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியல, என் வசனத்தில் போட்டிருக்கு, ரத்தம் வந்தால் என்ன வருமா? ஓ ஆமேன். அது வரைக்கும் அழுத்துவாங்களாம். ஆமேன். இன்னைக்கு தான் இந்த டாக்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அன்னைக்கு ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். ஹல்லேலூயா. இதுதாம்மா அருமையாவுள்ளே இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே உனக்கும் எனக்கும் அந்த புது வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் பழையவைகளை பிடுங்கி போட வேண்டும். அறுத்து போடுவதல்ல, அது தர அளவில் அறுத்து போட்டால் நாளைக்கு திரும்ப வருமா? நாளைக்கு ஒரு மழை பெய்யும், திரும்ப வரும். ஆகையால் வருஷம் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை இன்றைக்கு இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம்? இதை பிடுங்க போகிறோம். இதற்கு என் கைகள் தடப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிற எபிரேயர் 12:14-17 வாசிக்கலாம். Hebrews chapter 12 verse 14-17. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஐயா நட இருந்துக்கலாம். பரிசுத்தத்தையும் சமாதானத்தை கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் பரிசுத்தமாக இருக்க ஆசை, ஆனால் எல்லாரோட சமாதானமாக இருக்க ஆசை இல்லை. ஆண்டவர் சொல்ற, சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் என்ன பண்ணுங்க? நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது? கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சொல்லுங்களேன். கர்த்தரை தரிசிப்பது. அதே மாதிரி சமாதானம் இல்லாமல் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? என்னங்க இது மாதிரிலாம் சொல்றீங்களே எங்களுக்கு? ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, சமாதானம் இல்லையா, நீ பலிபீடத்துக்கிட்டே என்ன பண்ண, நீ வச்சுட்டு போயிட்டு என்கிட்ட வா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்படி பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, சமாதானம் இல்லாமலும் போக முடியாது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. என்ன இருக்குதான்? கசப்பான வேர் இருக்குமா? இன்னைக்கு ஒரு கசப்பான வேர் இருக்குமா?
இதனால் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேம்படுத்த சித்தமுடையவராக இருக்கிறார். ஆனால் நீ என்ன பண்ணணும், அந்த வேரை பிடுங்கி போடணும். You need to uproot that root of bitterness. Only then, you will have healing and blessing in your life. Amen. Hallelujah. கசப்பான வேர் தொடர் வாசிங்கம்மா. கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்கம்மா. திரும்ப ஏசாவும் பெரிய தப்பு செய்யலம்மா. ஏசா பெரிய தப்பு செய்யல. யாக்கோபெல்லாம் ஏமாத்தினான். தாவீதை போல சவுல் தப்பு செய்யல. ஏசா என்ன பண்ணிட்டான், அந்த நேரம் பசிக்காக என்ன பண்ணிட்டான், விட்டு கொடுத்துட்டான். அந்த நேரம் பசி ஆறணும், அதுக்காக பண்ணிட்டான். தப்புப்பா ஏசா. அதுக்கு பிறகு அழுதாலும் புலம்பினாலும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த நாளில் அருமையாவில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இந்த வேர்களை பிடுங்கி போட கர்த்தர் என் கைகளை பலப்படுத்துகிறார். எரேமியாவுக்கு சொன்ன முதல் வார்த்தை, எரேமியாவே நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நீ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் அப்ரூட், நீ இதை பிடுங்கி போட வேண்டும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் விளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். அறிந்து கொள்ளலாம். Everything that God hates has a root. Everything கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நன்றா அறிந்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் என்ன இருக்கு? வேர் இருக்குமா? வேர் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த வேரை அறிந்து அந்த வேரை பிடுங்கினால் ஒழிய அருமையாவில் இன்றைக்கி வரலாம். ஆண்டவரே சோத்திரம். அதுக்கு தான் ஒவ்வொரு ஆயத்தை கூட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், மரத்தை வெட்டிட்டு போயிடும். மரத்தை என்ன பண்ணிட்டு போயிடும், வெட்டிட்டு போயிடும். மரத்தை என்ன பண்ணிட்டு போகிறோம், விட்டுட்டு போயிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், விட்டுட்டு இல்லை என்ன பண்ணு, பிடுங்குப்பா. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத, ஏன்னா பிசாசு பார்த்துட்டே இருக்காம்மா. இந்த ஒரு சின்ன ஒரு விதை விதைச்சிட்றான். அந்த விதை அப்படியே வேர் ஊண்டி அருமையாவிலே நம்முடைய வாழ்க்கையை அரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி பெரிய பிரசங்கம், சின்ன பிரசங்கம்மா. கைகள் தடைப்படுத்தணும். எதுக்குன்னா பிடுங்க வேண்டிய காரியங்களை பிடுங்கி போட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இல்லாவிட்டால் எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்பி வரமா. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி. ராஜா என்ன பண்ணான்னா யோசனை பண்ணான்னா அர்த்தம் என்ன? யோசனை பண்ணான்னா அர்த்தம் என்னம்மா சொல்லுங்களேன். தெரிஞ்ச வார்த்தைகள் தான். யோசனை பண்ணா பல காரியங்களை சிந்திக்கிறது. ஆமென். பல காரியங்களை சிந்தித்து கடைசியில் என்ன டிசைட் பண்ணா, நான் என்ன பண்ண போகிறேன். அப்போ நான் யோசிச்சு பாருங்களேன், யானை பண்ணலாமா, குதிரை பண்ணலாமா, அப்புறம் கிளி பண்ணலாமா, எலி பண்ணலாமா, இது என்னென்னமோ யோசனை வந்திருக்குமா இல்லையா? யோசனை பண்ணி கடைசியில் என்ன பண்ணலான்னா கன்றுக்குட்டி செய்கிறேன். ஆமென். அதான் யோசனை பண்ணி என்ன பண்ணான்னா ஒரு பொன் கன்றுக்குட்டி செஞ்சானா. ஏன் வெளியில் செய்யலாமா, வெண்கலத்தில் செய்யலாமா, இரும்பில் செய்யலாமா, மரத்தில் செய்யலாமா? இல்லை என்ன பண்ண போகிறேன், பொன்னினால் ஒரு கன்றுக்குட்டி செஞ்சு அப்புறம் வாசிக்கலாம். ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின. எகிப்தா எனக்கு தெரியாது. எகிப்தா எங்க அப்பா அம்மா கூட தெரியாது, எங்க தாத்தா பாட்டி கூட தெரியாது, எங்க பாட்டன் பூட்டிக்கே தெரியாது, பாட்டனுக்கு தெரியும், பூட்டிக்க தெரியும். அப்புறம் என்னமோ சொல்றாங்க, ஐயா இன்றைக்கு 7 தலைமுறைக்கு மேல ஆச்சு தெரியாதுங்களே. அதுவா 520 years before, லிட்டரலி 520 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்தை விட்டு வரும்போது என்ன செஞ்சாங்க, பொண்ணு கண்ணுக்குட்டியை செஞ்சு அருமையான ஆரான் சொல்கிறான். அந்த ஜனங்க சொல்கிறாங்க, உங்களை எகிப்தில் கொண்டு வந்த இதே வார்த்தைகள், இதே காரியம் வேறு. இதாமா வேறு. நீ நினச்சிருக்கிற இது இவ்வளோ ஒன்றுமே இல்லை நினைக்கிற, ரொம்ப நாள் கழித்து திரும்ப அதே முளைக்கமா. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சாபங்களாக, சில காரியங்கள் அருமையான குடும்பங்களில் அந்த வேர் இருக்குமா. ஆண்டோட கிருபையினால நீங்களும் நானும் தேவனுடைய அபிஷேகத்தினால நாம் அந்த வேரை பிடுங்கி போட வேண்டும். இல்லாவிட்டால் அருமையோடு எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து திரும்ப முளைக்கும்.
திரும்ப முளைக்கும். பிகாஸ் அந்த வேர் இன்னும் இருக்குது, அந்த வேர் இன்னும் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஒரு ஊருக்கு போகிறான். அந்த கெரார் என்னப்படுகிற ஊர், அந்த ஊருக்கு போனால் மனைவியை பார்த்து சொல்கிறான், பாரு அங்கே பாரு, நீ என்ன சொல்லணும் என்னை பார்த்து? அத்தாங்கித்தான்லாம் சொல்லாது, என்ன சொல்லு? அண்ணான்னு சொல்லணும், அண்ணா சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே தீவிரம் போய் சொன்னார். சரி அண்ணாலாம் சொல்லலாம், முடிச்ச பிறகு இதெல்லாம் கடத்த நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ ஈசாக்கு பிறக்க கூட இல்லை. பல வருஷம் போச்சு. ஈசாக்கு வரான், அப்புறம் மனைவி கூட்டிகிட்டு வரான். நீ என்ன சொல்லணும்? அத்தாங்கத்தாலாம் சொல்லாத, என்ன சொல்லு? அண்ணா சொல்லு. எப்படிப்பா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அதே காரியம் நடக்குது. வேறுமா, வேறு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அருமையாவில் வி கான் டேக் இட் லைக்லி. இது அற்பமாக எடுக்கக்கூடாது. ஆகையால் இன்றைக்கு என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவருக்கு கிருபை தருகிறார், அபிஷேகம் கொடுக்கிறார். இந்த பலத்தில் என்ன பண்ண போகிறேன்? வேறு எப்படிங்க போட, இதற்கு கைகள் திடப்பட கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. ப்ளக் இட். ஆமென். வேறு எப்படிங்கிறதுனா என்ன தெரியுங்களா? டு எக்ஸ்போஸ் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். திரும்ப சொல்லுகிறேன், வேர் பொதுவாக மறைந்திருக்கும், மறைஞ்சிருந்து எல்லா வேலையும் பண்ணும். ஆமென், அப்படித்தானம்மா? வேர் எங்கே இருக்கும்? ஐயோ, சில வேர் இருக்குது பாருங்க, புட்டிங்க போட்டுருங்க. அது எப்படி இருக்கும்? குவைட்டாக இருக்கும், அது மறைஞ்சு இருக்கும், அவ்வளோ வேலை பண்ணும். சிம்பிள்மா. வேறு பிடிங்க போட்டுறேன்னா தெரியுமா? அதை கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறது. வெளியே கொண்டாந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிட்ட அப்புறம் வேறு வேலை. ஆமென். To uproot is to expose the root. Amen. Hallelujah. That's a simple thing. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் உண்மையான முழுமையான விடுதலை வேண்டுமா? என்ன செய்யணும் தெரியுமா? நான் புடுங்கி எல்லாரும் முன்னாடி அந்த புடுங்கி காட்டின பிறகு திரும்ப அது வேலை செய்யாதுமா, அப்போ செத்துரும். எனக்கு பிரச்சனை தெரியும். அப்பப்போ என்ன பண்ணுவேன்? வெட்டுவேன். அத்தர் பேசுவார், வெட்டுவேன், சோத்திரம்னுவேன், கொஞ்சம் அழுவேன், ஒப்பு கொடுப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே மறைச்சிருவேனா, திரும்ப அந்த வேர் வந்து கொஞ்ச நாள் கழித்து முளைக்கும். திருப்பி வெட்டுவேனா, இது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. என்ன பண்ண போகிறோம்? கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாமா? கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எரேமியாவே, the first thing I want you to do is uproot. நீ செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான்ப்பா. நீ பிடுங்கி போட வேண்டும். போன வாரம் பார்த்தோம், நான் கொல்லணுமா? கொல்லுவதென்றால் பிரிய வேண்டும். உடைப்பதென்றால் அது இனிமேல் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யுதுன்னா சரியாக உடைக்கலை. நான் உடையில் வேலை செய்யக்கூடாது. பிள்ளைங்க சில நேரத்தில் இந்த இந்த ரிமோட்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க? உடைச்சிருவாங்க. அது திரும்ப வேலை செய்யாது. ஐயா, இன்றைக்கி நம்மளும் உடைக்கிறோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளோ சரியாக உடைக்கலான்னு அர்த்தம். சரியாக உடைக்கலம்மா. மூன்றாவது, அழிக்க வேண்டும். அதில் ஒரு துரும்பு கூட கொண்டாடாதம்மா. அதில் ஒன்று கூட நல்லது தயவுசெய்து பார்க்காத, வேண்டாம், அழிச்சிரு. எரிகோவை அழித்து போடு, அமலேக்கரை அழித்து போடு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு கைகள் தடப்பட வேண்டும். இந்த கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், அப்பா கொஞ்சம் பிடுங்கி போடணுமா? ஆமென். எரேமியா, இதான் இப்போ ஃபஸ்ட்டு ஊழியம். இல்லை ஆண்டவரே, நான் கட்டணும்னு வந்திருக்கேன். ஆண்டவரே, நான் வந்து நடணும்னு வந்திருக்கேன். நான் 1,00,000 மரம் நான் நட போகிறேன். எல்லாம் இருக்கட்டும்ப்பா, முதல்ல இருக்கிறத நான் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் இதுக்கெல்லாம் வராங்க. நான் இதை கட்ட போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். The first thing we need to uproot. உன் குடும்பத்தை சமாதானம் வேண்டுமா? இன்னைக்கு பிடுங்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆமென். சில கசப்பான வேறுமா, கசப்பான வேறு. ஆமென். நல்லா இருந்து கொள்ளலாம். கசப்பான வேறு, இந்த வேறு தயவுசெய்து இருந்து இடம் கொடுத்தா உன் வாழ்க்கை ஃபுல்லாக கசந்து போயிடும். ஆமென். மன்னியாமை. ஏமா கசப்பு இருக்குது, மன்னியாமை இருக்குது, வேறு இருக்குமா? வேறு இருக்குது. எனக்கு ஆண்டோட கிருபையினாலே ஆண்டவர் எனக்கு பலம் தாங்க, என் கைகளை தடைப்படுத்துங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? அதை பிடுங்க போகிறேன். இது வரைக்கும் நான் சும்மா கிளையை உடைச்சிட்டு அந்த பழத்தை பிடுங்கி எடுத்துகிட்டு சரியாயிடுச்சு நினச்சேன். திரும்ப 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 இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பலத்தினாலே இதை பிடுங்கி போட எனக்கும் என் மனைவிக்கும் உதவி செய்யும். எனக்கு என் குடும்பத்தில் உதவி செய்ய ஆண்டவரே. கேட்போம், ஆண்டவரை பார்த்து கேட்போம். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த வருஷம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. இதற்கு ஐயா சில வேர் இருக்கு. பிசாசு சில விதைகளை விதைத்து இருக்கிறான். அதை பிடுங்கி போட வேண்டும், பிடுங்கி போட வேண்டும்.
Amen. Hallelujah. Hallelujah. If we don't uproot, guess what? After a while, later on, it is going to give you a problem. அநேக நாட்களுக்கு பிறகு யாருக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு இது பிரச்சனையா இருக்கும்? யாருக்கு தெரியும் உடைய பிள்ளையோட சந்ததியில் இது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்? கர்த்தருடைய பிள்ளை இப்போ கர்த்தர் உனக்கு பேசும்போதே அதை பிடிங்கி போட்டுரு. இதோட உன்னுடைய சாபத்தை கர்த்தர் முடித்து போடுவார். Amen. So we need to break certain things. இதை வேரோடு இந்த நாட்களில் எடுத்து போட வேண்டும். Amen. Hallelujah. ஆண்டவர் இந்த நைட் ஜபத்தில் கூட கர்த்தர் பேசினார். To break certain curses, to break certain chains, we need to uproot certain things. சில காரியங்களை பிடுங்கி போட வேண்டும். Amen. Hallelujah. வாய் திறந்து நாம் ஜெபிக்கலாம். வாய் திறந்து அறிக்கை செய்து ஜெபிக்கலாம். Amen. Hallelujah. Amen. ஐயா ஒன்று சொல்லட்டுங்களா? சண்டை போடும்போது யாராவது குவைட்டாக சண்டை போடுறதை பார்த்துருக்கீங்க? கத்தி பேசுவாங்க, தொண்டைக்கிளே பேசுவாங்க. சாரி கேட்கும்போது சாரி சாரி அது நான் சாரி. சண்டை போடும்போது கத்து கால் கத்தினியே, ஆனால் சாரி கேட்கும்போது மாத்திரம் குரல் போயிடுச்சு. சண்டை போடும்போது மாத்திரம் 4 பேர் முன்னாடி சண்டை போட்டியே, சாரி கேட்கும்போது கொஞ்சம் தனியாக வரீங்களா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும், கொஞ்சம் தனியா இன்னும் தனியா அப்புறம் என்னங்க சாரி. இதாம்மா பிரச்சனை. யூ எக்ஸ்போஸ் ரூட். பிடிங்க போடுறது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் தெரியட்டும், நான் என்ன சொல்கிறேன், சாரி சொல்கிறேன். அந்த வேறு அம்பலப்படுத்துவது தான் சாரி. எல்லாரும் முன்னாடி சாரி. ஏன் தெரியுமா? திரும்ப இந்த நடக்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரும் இந்த வேறு பார்க்கட்டும். இனி அந்த வேருக்கு இனிமேல் வேலையே இல்லை. சண்டை போடுறது மாத்திரம், எல்லாரும் முன்னாடி சண்டை போடுறது ஒருவரும் வெட்கப்பட்டதே கிடையாது. சொல்லுவாங்க சண்டை போடும்போது, இவங்க பார்க்கணுமே, அது சண்டை போட சொல்லு, பார்க்கட்டும், எல்லாம் கேட்கட்டும், தெரியட்டும். அப்போ அந்த வீராப்பில் இருந்துச்சேப்பா, ஏன்பா சாரி கேட்கும் போது அந்த வீராப்பா வர மாட்டேங்குது? அப்போ மாத்திரம் குவைட்டாக போய் சாரி சொல்கிற, இருட்டில் போய் சாரி சொல்கிற. அதோட தாம்மா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வருது. இல்லைம்மா, தாவீது சொல்கிறாம்மா, அந்த பாட்டு பாடிட்டு ராக தலைவனுக்கு ஒப்பு வைத்துது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் தெரியட்டும், நான் கர்த்தருக்கு சாரி சொல்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை அப்படி தாம்மா பிடுங்கி போடுற ஒரு காரியம். பிடுங்கி போட்டால் அருமையாவில் திரும்ப முளைக்காதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஐயா, இன்னைக்கு நான் வசனத்தை பிரசங்கிச்சிட்டேன். இந்த வசனம் உங்களுக்கு இல்லைம்மா, எனக்கும் கர்த்தர் பேசுகிறார். நானும் கீழ்ப்பட ஆகிய நம்ம ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, என் கைகளை தடப்படுத்துங்க, நான் பிடுங்க வேண்டிய காரியங்களை பிடுங்க போட எனக்கு உதவி செய்யுங்க. கேட்போம்மா, மேலே கீழே இருக்கும் அத்தனை பேர், let us ask the Lord, Lord strengthen my hands that I need to uproot certain things. என் வாழ்க்கையிலேருந்து பிடுங்கி போட வேண்டிய, என் மனசுலேருந்து இருக்க வேண்டிய கசப்பான வேரை பிடுங்கி போட ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா தகப்பன், இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிரசங்கெல்லாம் கேட்குறோம், நல்லா இருக்குது, வசனம்லாம் எழுதி வச்சுக்கிறோம் ஐயா, ஆனால் பல நேரங்களில் செய்ய தவறுகிறோம். அதற்கு நடைமுறைப்படுத்த என் கைகளை பலப்படுத்த முடியாது. ஜெபிக்கிறேன். இன்னைக்கு செய்தி இதுதானே ஐயா, நாங்கள் நடைமுறைப்படுத்தணுமே. Lord, the very message is for us to, Lord, bring it to our hands, Lord. We need to practically do it. Help us to do it, Lord. And Lord, help your people to enjoy all the blessings you have stored for them. அவளுக்கென்று வைத்திருக்கிற எல்லா விதமான பலனையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் பெற கர்த்தர் கிருபை தருவீராக. வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.